Hey guys, welcome back. இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டே காலையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம். அதாவது நம்ம நீயானா ட்ரோல் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் நல்ல கலகலப்பான டாபிக்ஸ் எதுவும் வரலை போல் இருக்குது. ஒரு அந்த ட்ரோலெல்லாம் பெருசாக வரலை. பட் ட்ரோல் தமிழ் அப்படிங்கிற சேனலில் தமிழாவிலேருந்து ஒரு ட்ரோல் வந்திருக்கு. அந்த டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அதை எடுத்து வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நீயானாக்கு பதிலாக தமிழா சோம்பேறியாக இருக்கும் மகள்கள் வெர்சஸ் அவர்களது குடும்பத்தினர், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் குளிப்பாங்க. அதுவும் அடமான சத்தம் போட்டு குளிக்க வைப்பேன். அப்படி குளிச்சாலும் காது நிறைய சோப்பு, கழுத்தெல்லாம் சோப்பு. ஏய் என்ன குளிச்சிருக்க நீ, சோப்பு இப்படி எல்லாம் வந்திருக்கு, இப்படிமா துணி எடுப்பாங்க, அப்படியே தொடச்சுக்குருவாங்க சார். குளிக்கவே மாட்டாங்க. சங்கனி எந்திரிப்பாங்க, மேக்கப் எல்லாம் அங்கே இருக்கும், எடுப்பாங்க, சர்ன்னு ஒரு அடி அடிப்பாங்க, செண்டு. காதை தேய்ச்சா குளிக்கிறது இல்லை சார், நிறைய அழுக்கு. அது நிறைய அழுக்கு இருந்து என்ன செய்யறதுன்னா, மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு சும்மா பளபளன்னு வந்திருக்கீங்க. அந்த பளபளப்புக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை சொல்றதுக்கு அம்மாவை கூட்டு வந்திருக்கீங்களே. இல்ல இத வந்து சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சும் வந்திருக்காங்க. இல்ல சோம்பேறியான மகள்கள் அப்படின்னா வேற எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. வீட்டு வேலை பண்றது இல்ல, எனக்கு ஒத்தாசையா இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. நீ குளிக்கிறதே இல்லையே, அப்புறம் எங்க எனக்கு வந்து உதவி செய்யறது? நீங்க போட்ட மேக்கப் எல்லாம் வேஸ்ட். இப்ப பாக்குறவங்க நினைப்பாங்க ஷோக்கு வரும்போது குளிச்சியான்னு தெரியலையே அப்படின்னு. அந்த தோடே இத்து போச்சு சார். இத்து போய் என்ன செஞ்சுனா உடஞ்சே போச்சு அந்த தோடு. சோம்பேறி சார் அது. அழுக்குல என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? சோம்பேறி அப்படின்னு ஒருத்தனை திட்டினீங்க அப்படின்னா அவனுக்கு ஆக்சுவலா கோவம் வரும். என்னை பார்த்து சோம்பேறிங்கிறீங்க, நான் எவ்வளவு வேலை பாக்குறேன் தெரியுமா, யார் சோம்பேறி அப்படின்னு குறைந்தபட்சம் நீ தான் சோம்பேறினா சொல்லுவான். ஆனா இப்போ வந்து யாரையா நீ கை நீட்டி ஏன் சோம்பேறி மாதிரி இருக்க அப்படின்னா, எஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி அப்படின்னு அவங்களே சொல்ற நிலைமைக்கு கூட வந்துருச்சு. பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி. முன்னால சோம்பேறிங்கிறது ஒரு அவமானமா, ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் நினைச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோம்பேறிங்கிறது எஸ் ஐ எம் சோம்பேறி அப்படின்னு ஒரு கேஷுவல் டேர்ம் ஆயிடுச்சு. இப்போ பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, நான் சோம்பேறி தான் என கூலாக சொல்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி கூலாக சொல்றவங்க அப்பதான் ஆட்டோ முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். நீங்க எல்லாம் சோம்பேறிகள் கரெக்டா? அப்ப கூட யாரும் கூச்சமே இல்லாம முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் நான் சோம்பேறி, எப்படிலாம் சோம்பேறினா இப்படிலாம் சோம்பேறி அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. நான் நடக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் சோம்பேறி படுவேன் சார். இதனால நான் காலேஜ் வந்து ஃபைன் கட்டி தான் எக்ஸாம் எழுதினேன். ஏன்னா எனக்கு அட்டெண்டன்ஸே இல்லை. லீவ் போட்டு தூங்க முடியாது. 10 மணிக்கு காலேஜ் சார், நான் போக மாட்டேன் காலேஜுக்கு. லாஸ்ட்டாக பார்த்தா அட்டெண்டன்ஸே இல்லைம்மா, நீ ஃபைன் கட்டி நான் 6000 ரூபா கட்டி போனேன் நான். இதெல்லாம் ஒரு பொண்ணு ஏங்க இது என்னங்க? அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு சேர்ந்துக்கிட்டு நீங்க பேசாம வீட்டுல படுத்து தூங்குற? குளிக்க மாட்டேங்கிற, காலேஜுக்கு போக மாட்டேங்கிற, நடக்க மாட்டேங்கிற, எல்லாம் நீதான். மூஞ்சி மட்டும் பலன்னு வச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக் அடிச்சு வந்துட்டீங்க ஷோ. இப்ப இந்த ஷோவுக்காக தான் எப்படி அப்பா ஹெலிகாப்டர்ல வந்து இறக்கி விட்டாரா? எங்க அட்டெண்டன்ஸுக்கு ஃபைன் கட்டியிருக்கு இந்த பொண்ணு. சரி, அப்படி வீட்டுல நீங்க அப்படி என்ன அரும்பெரும் வேலைகள் பாக்குறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன் சார். அப்படி ஜாலியாக படுத்துட்டே இருப்பேன். படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன். ரீல்ஸ் அதிகமாக பார்ப்பேன் சார். சார்ஜை பக்கத்துலேயே மாட்டிட்டு இப்படி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பேன். உங்க பொண்ணு இவ்வளவு ஆக்ரோஷமா நான் சோம்பேறியா இருப்பேங்கிறத கேஷுவலா சொல்றாங்க. நீங்க ரகந்து ஏங்க இந்த என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சார்ஜில் போட்டு வெடிச்சிடணும். அப்போ ஒரு பக்கம் காது கருகி போய் ஒத்த பக்கம் கண்ணு கருகி போனதுக்கப்புறம் இப்படி ரீல்ஸ், அப்பயும் ரீல்ஸ் பார்ப்பாங்க. ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு பாதி ரீல்ஸ் பார்த்து அதுக்கும் பாதி லைக் போடுவாங்க. சரி, இது வந்து குளிக்கலன்னு சொல்லும்போது கூட சிரிப்பு வந்தது. நடக்கவே மாட்டேன். 10 மணிக்கு தானே காலேஜ். ஏதோ 8 மணிக்கே காலேஜுக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி 10 மணி காலேஜுக்கு கூட போக மாட்டேங்குது இந்த பொண்ணு. சரி, அப்படி ரசிச்சிட்டு இருக்கீங்க. ரசிக்காம இல்ல சார், அவங்க குளிக்கிறதுக்கே சோம்பேறிப்படுவாங்க சார். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் குளிப்பாங்க. அதுவும் அடமணி நான் சத்தம் போட்டு குளிக்க வைப்பேன். அப்படி குளிச்சாலும் காது நிறைய சோப்பு, கழுத்தெல்லாம் சோப்பு. அதோட வருவாங்க சார். ஏய் என்ன குளிச்சிருக்க நீ, சோப்பு இப்படி எல்லாம் வந்திருக்கு, இப்படிமா துணி எடுப்பாங்க, அப்படியே தொடச்சுக்குருவாங்க. ஒத்த ரோசா ரொம்ப அதான் உங்களை தான் அடிக்கணும்.
அம்மா உங்களை 2 நாள் குளிக்கவே மாட்டீங்க, சரியா குளிக்க மாட்டீங்க, சோப்புலாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ கூட உங்களுக்கு ஒரு சரி நெருடலும் அதெல்லாம் இல்லாம சொல்லுங்க நல்லது தானே, கரெக்டா தான் சொல்றீங்க, சொல்லுங்க இல்ல சார், அப்படின்னு ரொம்ப ஷையா ஃபீல் ஆகுது. என்ன பண்றது, நான் அப்படித்தானே பண்றேன். இப்போ நமக்கே தெரியுது. அதனால தெரியுது, ஆனா மாத்திக்க முடியல. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. சரி நீங்களே சொல்ல மாட்டீங்களா? உங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? சார் எவ்வளவோ சொல்லுவோம் சார். எங்களை ஒரு திட்டு மாமா யாராவது கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் சார், குளிக்கவே மாட்டாங்க. சங்கடி எந்திரிப்பாங்க, மேக்கப் ஃபுல்லாக அங்கே இருக்கும், எடுப்பாங்க, சர்ன்னு ஒரு அடி அடிப்பாங்க, செண்டு மூஞ்சில் இருக்கிற கிரீமை பூரா எடுத்து தடவுவாங்க, தடவிட்டு சரி நல்லா இருக்கணுமா அப்படின்ட்டு கிளம்பி ஓடி போயிடுவாங்க சார். மூஞ்சி மாறுது. ஏதாவது ஒரு பாத்திரத்தை கீழே சாப்பிட்டா ஒரு தட்டை எடுத்து கொண்டு போயினா குனிய முடியாது, குனிஞ்சா இடுப்பாங்க எடுக்குது அப்படிங்கிறாங்க சார். ஏமா உனக்கு என்ன பிரச்சனை? குளிக்க மாட்டேங்கிற, நடக்க மாட்டேங்கிற, குனிய மாட்டேங்கிற, நிமிர மாட்டேங்கிற. ஒண்ணு எனக்கு வந்து ஒத்தாசையா வீட்டு வேலை செய்யணும் கூப்பிடல. ஒரு மனுஷன் சாதாரணமா பண்ண வேண்டிய விஷயம் குனி, நிமிரு, குளி. கில்லி படத்துல சொல்ற மாதிரி நீ குளிச்சா சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதுமா, அதான் பண்ணுவேன். அவங்க திட்டுனாலும் குளிக்க போற, ஆனா சோப்பு போட்டுட்டு துடைக்காம கழுவாம வந்துடுறேன். என்னம்மா மொத்த சோப்பு ஒன்ன வச்சே போயிடும் போல இருக்கு. அவங்களுக்கு குளிப்பாட்டி விடணும் போல. பேசிக்கான ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டீங்க. இல்ல குனிஞ்சிட்டு நிமிந்தா கிறுகிறுன்னு சுத்துது தலை, அதுதான் பிரச்சனை. காதை தேய்ச்சா குளிக்கிறது நிறைய அழுக்கு, அது நிறைய அழுக்கு இருந்து என்ன செய்யறதுன்னா அந்த தோடே இத்து போச்சு சார். இத்து போய் என்ன செஞ்சுன்னா உடஞ்சே போச்சு அந்த தோடு. அவ்வளவு பெரிய சோம்பேறி சார் அது. ஆனா நானே உன்னை காப்பாத்த நினைச்சாலும் விதி வலியது. இவ்வளவு பேர் பார்க்கும்போது சொல்றேன், அப்பவும் மாற மாட்டாங்களா? நிறைய சொல்லலாம் சார், அழுதுருவாங்க. அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சு பேச. இதுவே கம்மியா? ஆமா சார், இது கம்மி. சரி ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். என்ன இப்படி இருந்தா? எனக்கு என்ன ஆசைன்னா ஏதோ ஒண்ணு சொன்னா அந்த பொண்ணு அழுமுன்னா அது எதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கு மேலே என்ன இருக்கு? குனியவே மாட்டேன், நடக்க மாட்டேன், நான் ஃபைன் கட்டி தான் அட்டெண்டன்ஸே வாங்கினேங்குது. ஐயோ ஏமா என்னம்மா நீ கிரீமும் பர்ஃபியூமும் இல்லைன்னா உங்களால பார்க்க முடியாது போல இருக்கு. பல்லாவது தேய்க்கிறீங்களா இல்ல என்னது? அது குளிக்கிறத விட அது கொஞ்சம் அதைத்தான் இப்ப சொல்ல போறாங்க. அது கையெல்லாம் வலிக்குமே. எப்படி காலைல எழுந்திரிச்சு வாயை மட்டும் கொப்பளிச்சு வந்துடுறது போல இருக்கு. அசிங்கப்படுத்துற மாதிரி தான் சொல்லிடுவாங்க சார். இது வரைக்கும் உங்களை பெருமைப்படுத்தினாங்க, இனிமேல் தான் அசிங்கப்படுத்த போறாங்களா? பாத்ரூம் போவாங்க சார், தண்ணி ஊத்துவாங்க, கால்ல தண்ணியே படாது. அந்த காலை பாத்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலா போயிட்டு வந்த மாதிரி வந்துருவாங்க. ஏன்னா அந்த கால்ல தண்ணியை ஊத்து அப்படின்னு கத்துவேன் கடந்துனா. அது காலையில சார் ஜில்லு இருக்கும் தண்ணி. தண்ணி ஊத்துனா தூக்கம் போயிருது. ஏமா நான் வேற ஏதாவது எனக்கு தோணுது கேட்டுருவேன். நான் அப்புறம் காலையில காலைக்கரை முடிச்சுட்டு காலில் தண்ணி ஊத்துனாலே ஜில்லுன்னு இருக்குன்னு பயப்படுறீங்களே, அப்புறம் என்னது வெள்ளைக்கார மாதிரி மாறிட்டீங்களா? உங்க பக்கத்துல உட்காந்து இருக்கிற பொண்ணு யோசிக்குது, ஆமா சார் ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து செட்டுக்குள்ள ஒரு பேடு ஸ்மெல் வருதுன்னு தேடிக்கிட்டே இருந்தேன், உங்களையெல்லாம் சந்தேகப்பட்டேன், நீதானா பக்கத்துல இருந்துகிட்டு. ஏம்மா என்னம்மா நீ குளிக்க மாட்டேங்கிற, காலில் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிற. இப்போ காலையில் எழுப்பி இவங்க காலில் தண்ணி ஊற்றுறதுக்காக வெந்நீர் போட்டு வைக்கணும். வடிவேல் மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை போட்டு வச்சா ஒரு வாரத்துக்கு குப்புற பாட்டுன்னு கிடக்கணும். அப்ப நான் என்ன பண்றது? தூக்கம் போயிருச்சுன்னா அதனால இப்படி தண்ணி ஊத்தாம வந்துருவேன். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள அதனால அதுக்கு வெக்க வெட்டி போக. சாப்பாடை எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் எடுத்துட்டு போய் ஊட்டி விடுவேன் சார். பட்னியா கிடக்க மத்தியானம் வரையும் சோம்பேறியம்மா எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வரணும், அதான் கஷ்டம். இப்ப வாயில வச்சு அதை அப்படி சப்பி சப்பி சாப்பிடுமே, வாய் வலிக்கும்ல. அதெல்லாம் அனாவசியம். சோத்து விஷயத்துல கோபப்படக்கூடாது. வாயில வச்சா தின்னுக்குருவீங்க. ஏமா அது எவ்வளவு வேலை. இப்ப வாயில வச்சா அதை சப்பி சப்பி சாப்பிடணும், அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாச்சுன்னா வயிற்ற கலக்கு, உங்களுக்கு தண்ணின்னா ஆகாது. இது அவங்க அம்மாவை எடுத்து வச்சு. ஆமா ஆமா பட்னியா கிடக்குமே, அதுக்காக கொண்டு பசிச்சா அவங்களா வெளியே வருவாங்க. பசி இல்லாதனாதானே உள்ள கிடக்குறாங்க, விட்டு தொலைச்சிட்டு போவீங்களா? அந்த பொண்ணு மேல குறை சொல்லக்கூடாது, உங்களை தான் அடிக்கணும். போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. வெரி பேட். ஹனிமூனுக்கு பிளான்
பிளான் பண்றோம், கொடைக்கானல் போறோம்ல, அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும்ல, எங்கெங்க போகணும்னு ஒரு டெஸ்டினேஷன் வைக்கணும்ல. எதுவுமே இல்ல. அது அவங்கள பிளான் பண்ண அது சொல்றேன் சார். எல்லாத்தையுமே அப்புறம் நான் எங்க அப்பா கூட இன்ட்ரெஸ்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அப்புறம் நாங்க ஹனிமூன் போனோம். இப்போ ஹனிமூனுக்கு சோம்பேறித்தனம் பண்றதுனா எனக்கு உண்மையிலே இது எந்த அப்பா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, வேற வழி எப்படி இல்லாம. சொல்றதுன்னா என் மேரேஜ்க்கே நான் வந்துட்டு காலையில லேட்டா தான் சார் எந்திரிச்சேன். கல்யாணத்துக்கு லேட்டா எந்திக்கிறதா? நானே லேட்டு முகூர்த்தம் தான் சார் வச்சேன், 9 to 10:30. ஏன்னா என் பிள்ளைய பத்தி தெரியும்னு. ஓ பிள்ளைய ஆனா மாப்பிள்ளை வீட்டுல கூட கேட்கலையா? எங்க 9 to 10 வரைக்கும் கேட்கலையா? இல்ல அவரும் சேர்த்து தூங்குவாரு. 8 o'clock அதுவே என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கல்யாணத்துக்கு முதல் தானே? இரு, இப்பதான் கோழி சத்தமா கத்துது. என்ன கோழிக்கு என்ன பிரச்சனை? இப்பதான் புரியுதா? ஏம்மா என்னெல்லாமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயய்ய. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சா, 8 o'clock எந்திரிக்க சொல்றாங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஐயோ எந்திரிக்கணுமா? என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து அலாம் வச்சு எழுப்புவாரு. மா எந்திரிமா ப்ளீஸ்மா, ஏதாவது சொல்ல போறாங்கம்மா எந்திரிமா. இரு எனக்கு தூங்குறேன். அப்புறம் அவரு தூங்கிறா, நானும் தூங்கிறேன். நல்லா இருக்கு. இல்ல டிராவல்ல தூங்கினா செம்மையா இருக்கும் சார். கார்ல அப்படியே பின்னாடி படுத்துட்டு இப்போ அது மாதிரி அவருக்கு தோணாதா? ஒரு 8 மணி நேரம் ஓட்டுறப்போ உங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு பேசாம போயிட்டு வந்துடலாம். இல்ல கார்ல போனா தான் நல்லா இருக்கும். ரோட் ட்ரிப் தான் நல்லா. என்னைக்குமே புக் பண்ணா அந்த ட்ரெயினை விட்டுருவாங்க சார். எப்பவுமே ட்ரெயினோ பஸ்ஸோ நான் ரிசர்வ் பண்ணதே இல்லை சார். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? நீங்க சொல்லுங்க, உங்க மகன் எந்த வகையில எழுத மாட்டாங்க, எழுத சோம்பேறித்தனம். இவங்க எல்லாம் சிசிபி கட் காப்பி பேஸ்ட் கூட்டம். ஒரு ஆர்டிக்கல் நீ எழுதுறப்போ உனக்கு வந்து கனெக்டிவிட்டி பிரெயின்ல வரும், கட் காப்பி பேஸ்ட் பண்றப்ப வராது. இவங்க தான் அந்த கூட்டமே தனி குடித்தனத்துக்கு அதுக்கு தான் காரணம். தூங்குறதுக்காகவே தனி குடித்தனம் போயிடுவாங்க. தம்பி எதோட போக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துச்சுல்ல, ரோட் ட்ரிப்னா என்னம்மா? டிராவல் பண்ணும்போது அப்படியே அழகா ரசிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு போன, அங்கேயும் போயிட்டு வண்டி போற திசையெல்லாம் இங்க தலையை திருப்புவாங்க. நீங்க எல்லாம் எதுக்கு ட்ரிப்புக்கு எல்லாம் போறீங்க காசு வேஸ்ட் பண்ணிட்டு? ட்ரிப்புக்கு போய் என்ன பண்ணுவீங்க? ஊட்டி குளிர்ல படுத்துட்டேன், அங்க சரியான சூடு, அதனால ஏசியை போட்டு படுத்துட்டேன். இப்படியே தூங்குறதுக்காகவே போறது. நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சிருவோம், அந்த பெட்ரூம் மட்டும் 10 மணிக்கு வெளியே வரும். 100 தனி கொடுத்தனத்துல தூங்குறதுனால தனி கொடுத்தனம் போறவங்க கணிசமா இருப்பாங்க. பின்னால எல்லாம் அம்மாக்களும் சிரிச்சிட்டே இருக்காங்களா? ஆமா ஆமான்னு. பிரின்சிபால் என்ன கேட்டாங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா எங்க பெட்ரூம்ல இருந்து எட்டி பார்த்தாங்க கிளாஸ் ரூம் தெரியும். ஆமா டெய்லி லேட் சார் அவன், உங்க வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வீடு. கேட்கும் போது அவமானமா இல்லையா? பாசம் தடுக்குதே. ஒண்ணும் பண்ணல முடியாது. ஏன்? அவனை பெத்தா உங்களுக்கு தெரியும். உங்களோட உச்சபட்ச சோம்பேறித்தனம் என்ன? 2018ல காலேஜ் முடிச்சேன். நான் ஜாப் போகலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது, இல்லை நம்ம கவர்மெண்ட் ஜாப் போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போனோம் அப்படிங்கிற ஒரு ஏம் இருந்தது. இன்ன வரைக்கும் எழுதிட்டே தான் இருக்கு. சரியாதான் சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. படிக்கலாம் எடுப்பேன், ஆனால் தூங்கிடுவேன். எப்பயுமே தூங்குறது மட்டும் தான் எனக்கு வேலையாக இருக்கும் காலையில். ஐயா இதெல்லாம் எப்போ ஏன் தெரியுமா உங்களுக்கு நடக்குது? உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா இப்படி சாகிறதுக்கு பில்லர்ஸா அப்பாவும் அம்மாவும் நிற்கிறதுனால. வீட்டு வாடகை பிரச்சனை இருக்காது, இந்த கரண்ட் பில் தண்ணி பில் பிரச்சனை இருக்காது. இந்த மாதம் நம்ம வேலைக்கே போகலைனாலும் குடும்பம் ஓடிடும், நமக்கு சோத்தை போட்டுருவாங்க, நம்ம ஏசி ரூமில் படுத்துக்கலாம், கரண்ட் பில்லெல்லாம் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை, நெட்ஃப்ளிக்ஸுக்கு காசை கட்டிடுவாங்க, நம்ம உட்காந்து பார்க்கலாங்கிற அந்த கம்ஃபர்ட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க. குண்டியில கொழுப்பை வச்சுக்கிட்டு இப்படி தான் பேசுவீங்க. உங்களுக்கு அவங்க கல்யாணமும் பண்ணி கொடுத்துருவாங்க, அது வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க. இந்த சப்போர்ட் பண்ண பில்லர்ஸ் இல்லாத இருக்கும்போது இப்போ பேச பார்ப்போம் இது மாதிரி. அப்போ குண்டியில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி குண்டி பழுக்கிற உனக்கு ஆவணம் எரிச்சல் வருது எனக்கு. தூங்க காலையில் ஒரு 4 மணிக்கு அலாரம் வைப்பேன். வைக்கிறதே ஒரு 20-25 அலாரம் வச்சிருவேன். சிரிக்காதீங்க, எரிச்சலா இருக்கு. 10 நிமிஷம் ஒரு தடவை வச்சிருவேன். ஆனால் ஏன் சேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துருவேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நீங்க எந்த வகையில உச்சபட்ச சோம்பேறித்தனமா இருக்கீங்க? காலையில எழுந்து சாப்பிடுவேன், மார்னிங் டிஃபன் சாப்பிடுவேன். அந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட் அப்படியே மூடி வச்சுட்டு லஞ்ச் மறுபடியும் அதே பிளேட்ல வாஷ் பண்ண மாட்டேன், அதே பிளேட்ல மறுபடியும் இல்ல சார் நான் வாஷ் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். இவங்க போய் ஸ்கேன் பண்ணுவாங்க, எங்க அம்மா வாஷ் பண்ண பிளேட் எடுத்து இந்த லட்சத்துல கழுவி வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கழுவுனா தானே பிரச்சனை வருது, நான் தான் சாப்பிட போறேன், நான் கழுவாம அதுல நான் எப்படி மூளையில வேலை செய்யுது? மணிகண்டன். நான் புரோகிதர். புரோகிதர். ஆமா.
வர ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக வருது. அதுக்கு தொழில் அப்படிதானப்பா. நான் கூட ஒரு நிமிஷம் புரோகிதர்னு பயந்துட்டேன் சார். மொத்த மந்திரத்தையும் சொல்ல போர் அடிக்குது சார், எங்களுக்கு தெரியவா போகுது. நடுவுல ஒரு பெரிய பேராகிராஃபே விட்டுட்டு டக்குன்னு சுக்லாம் பரதனம் ஜி பரதனம் எங்க மந்திரத்தை முழுசா சொன்னாதானே எங்க பலன் கிடைக்கும். அது யாருக்கு? அவங்களுக்கு. எனக்குன்னு சொல்லும் போது முழுசா சொல்லுவேன். ஆனா இவர் அதுக்கு மேல ஏங்க வர்ற ப்ரோக்ராம் எல்லாம் காலையில 4 மணி 3 மணிக்கு வந்து நல்ல நேரம் நல்ல நேரங்கிறாங்க. என்ன சார்? அதுதான் சார், இப்போ கல்யாணம் 8 மணிக்கு அவர் வச்சாரு 10 மணிக்கு, அந்த மாதிரி எல்லாரும் வச்சா பிரச்சனை இல்லை. வைக்கிறதெல்லாம் 4 மணி 3 மணி வைக்கிறாங்க சார். பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுறாங்க 4 மணிக்கு. புரோகிதருக்கு எப்ப காலைல பிரம்ம முகூர்த்தம் பண்ணுவாங்க. வாங்குறீங்க இல்ல சார்? 6 மணிக்கு மேலேயும் பண்றாங்க. நமக்குன்னு புதுசா கிளம்பி வரானுங்களே. பகல்ல மட்டும் தான் ப்ரோகிராம் பண்ணுவாங்க. ஆமா சார், நைட்ல போறது சார். சரி, வேற தொழில் பேர் வேண்டி தரேன். அதுக்கு அது விட்டுட்டு தான் அப்புறமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கே வர சொல்லிட்டாங்க. ரொம்ப சோம்பேறி சார். டிசம்பர் 31 நான் வாஷிங் மிஷினில் துணி போட்டேன் சார். நான் சொல்கிறேன், வேலை பார்த்துக்கிட்டே சொல்கிறேன், அம்மா நான் விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவேன், நீ துணியை காய போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி 4 வரலும் அந்த துணியை அவள் காய போடல சார். என்ன இருக்காங்க எல்லாத்து வீட்லயுமே பொண்ணுங்க தான் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. ஆனா சோம்பேறியா இருப்பாங்க சார். சமைக்க மாட்டாங்க, பாத்திரம் தைக்க மாட்டாங்க, பேச கூட மாட்டாங்க. எங்க அப்பாவே தான் எல்லா வேலையும் செய்வாங்க சார். ஏன வளர்க்கறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் இருப்பாங்க. இப்ப அப்பா செஞ்சனா நானும் திருப்பி செய்யறதா இருக்குது. அவங்க நீங்க எதுவுமே செஞ்சு தர. गाइस இந்த ஷோல வந்து நீங்க பிரசன்ட்டும் ஃபியூச்சரும் பார்க்க முடியுது. இப்போ இந்த சைடுல உட்கார்ந்திருக்காங்கல சோம்பேறிங்க, அவங்க எல்லாம் இன்னொரு 10-15 வருஷத்துல அம்மாக்கள் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்க இந்த சைடுல உட்காந்துக்கிட்டு அப்பயும் இந்த சோம்பேறிகளை பத்தி குழந்தைங்க பத்தி திட்டிட்டு இருப்பாங்க. அப்பயும் பேசாம இப்படியே மைக்க வச்சுட்டு உட்காந்துருக்க போறாங்க. பாத்துக்குங்க. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறதுக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. இப்போ சொன்னாங்க விடியாகால எழுந்திரிக்கணும், மாமியார் மாமனால திட்டுவாங்க, வேலை செய்யணும், நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு. வேண்டானோன்னா அப்போ நீ வந்து 2 லட்ச ரூபாய் அவதாரம் கட்டணும். அந்த கல்யாணம் நம்ம வேண்டாம், மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னா கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. பையன் ஒன்று பிறந்துருச்சு. நான் இனிமேல் எனக்கு வேண்டாம், அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் மாமியா மாமனை கூப்பிட்டு வந்து வச்சுட்டாங்க. பாப்பா பிறந்துச்சு. வேண்டாம் போயிருக்கீங்களா? புரியல. அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இந்த வீடு மாமியார் வீடு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவேன். மறுபடியும் எல்லாம் வருவாங்க, வாமா நல்லா பார்த்து நல்லா நைஸா பேசி கூப்பிட்டு வந்துருவாங்க. அப்புறம் 4 நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க திட்டுறது. வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. ஏன் திட்டுறாங்கன்னு யோசிச்சு பாத்துக்கீங்களா? இது எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த வாழ்க்கையை எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்னா டைவர்ஸ் பண்ணுவாங்களா? அது மாதிரி நான் எழுதி போடுவீங்க. என்னை வேலை செய்ய சொல்கிறார்கள், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறார்கள், குழந்தையை பார்த்துக்க சொல்கிறார்கள், சாப்பிட சொல்கிறார்கள். காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 12-1 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். சாப்பிட மாட்டேன். இல்லம்மா, நான் காலைல 9 மணில சமைக்கிற வேலை இருக்குமா இல்லையா? இல்ல சார், நான் சமைச்சு வைப்பேன். இவங்க சாப்பிடுவாங்க, அண்ணா சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸ்கூல் முடிச்சேன், 2 டிகிரி முடிச்சேன். இன்னை வரைக்கும் நான் மட்டும் தான் சமைச்சிட்டு இருக்கேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சமைப்பாங்க, இது வரைக்கும் ஒண்ணு கூட உங்களுக்கு கரெக்டா சமைக்க தெரியாது. ஒரு தோசை ஊத்த தெரியாதுங்க சார். நான் கரண்டி பிடிச்சி சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நானாவே கத்துக்கிட்டதுங்க சார். என்னங்க சார் பண்றது? இவங்கள பார்த்தா என்னால வாழ முடியாதுல்ல. சரி, நீ என்னதாமா பண்ணுவீங்க? நான் அதுக்கு தான் சார் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். குழந்தையெல்லாம் வேண்டான்னு சொல்றேன். நீங்க எதுக்குமா பிறந்தீங்க? உங்களுக்கு அம்மாவும் சரியில்லை, வந்த ஹஸ்பண்டும் சரியில்லை. திருத்தல அவங்கள. ஏமா சரி, உங்க அம்மாட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்து உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலையாமா? அவரு பார்த்தாரு, ஏதாவது சொன்னா தான் ஓடி போடுத. நாங்களே சமைப்போம். ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஓடி இருக்காங்க. அப்புறம் நைஸா பேசி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பொண்ணு பிறந்திருக்கு. இல்ல யாருக்கோ பிறந்த மாதிரி அவர் சொல்றாங்க. இப்ப கூட அவங்க வந்து அது எனக்கு பிடிக்கல, வேஸ்ட்ங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. அதான் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கவலை போல. நான் தான் சமைக்கிறேன் இத்தனை வருஷமா சொல்லும் போது குரல் நடுங்குனதை கவனிச்சிங்களா? ஆனா சிரிக்கிறீங்க நீங்க. அது சமைச்சிட்டு காலேஜுக்கும் போயிட்டு படிச்சிருக்கு. ஏமா இதுக்கு அந்த குளிக்காத பொண்ணு பரவாயில்ல போல இருக்கே. எவ்வளவு சோம்பேறித்தனம்னா, கல்யாணமே வேணாம், நான் இப்படியே இருந்துடுறேன். நீங்க ஒரு கல்யாணத்தை கட்டி ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்து, ஒரு 2 பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்து, அடுத்த பேர பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுக்க போறீங்க. இப்படியுமா இருக்காங்க? அதுவும் மத்தியானம் 1 மணிக்கு எழுந்திருப்பாங்களா? சரி,
அன்னைக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னீங்க, 2 லட்ச ரூபாய் அவரா பயந்து போய் கல்யாணம் பண்ணியாச்சு, இப்ப 2 குழந்தை ஆயிடுச்சு, இன்னமும் நான் அன்னைக்கு வேணான்னு சொன்னேன் இதை இன்னைக்கு கல்யாணம் ஆகி பொறுப்புகள் இருக்குல்ல. முடியாது சார், நம்மளால முந்தா நாள் கூட நான் எழுதி கொடுத்துறேன், பேப்பர்லாம் கொண்டு வாங்க, குழந்தை வேணாம், வீட்டுக்காரெல்லாம் வேணாம்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டேன். போதுண்டா, போய் போற மாதிரி இருக்கிறாரு, விட்டுறா. சரி ஓகே, பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கல்யாணம் பண்ணி பாக்குற ஐடியா இருக்கா? அது இருக்கு, ஆனா என்னால வேலை செய்ய முடியல. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ மேரேஜே பண்ணிக்காத, என் கூட இரு அப்படிங்கிறாங்க. எதுக்கு? சமைச்சு போடுறதுக்கா? எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன சங்குதான். எல்லாத்து வீட்லயும் பொண்ணுங்க பசங்க தான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, இவங்க வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் முடியாம போவாதாமா? முடியல இதுக்கெல்லாம் முடியாம போவாதாமா? பாத்துக்கிட்டே இருக்கீங்க, கண்ணு வலிக்கும், அதெல்லாம் ரொம்ப நேரம் இல்ல சார், கொஞ்ச நேரம் ஏதாவது இருந்தா அவங்கள தான் நிறைய பார்ப்பேன், நான் இங்க நடக்கிறது தான் பார்ப்பேன் அதிகம். நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா. உங்க ஊர்ல உங்க இடத்துல கூட யாராவது ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலி ஊர்ல இருக்கணும் சொல்லுவான், உட்கார்ந்தே சாப்பிட்டாங்க, நல்லா வாழ்ந்து கட்ட குடும்பம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பாத்துறீங்களா? அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனமா இருக்குது. அதனால உங்க சோம்பேறித்தனத்தை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுடைய இப்போதைய பொருளாதார நிலை இருக்குல்ல, அது இன்னும் வீக் ஆக வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். சின்ன சேனல். எங்க மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் வந்து இந்த கடைசியா வந்து அந்த லேடி தான். வேண்டான்னு சொன்னது எனக்கு பிடிக்கல. பாருங்க, இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பாப்பீங்களான்னு எந்த பேரண்ட்ஸ்ட்ட கேட்டாலும் அவங்க ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, இது வந்து பண்ணணும் தான், என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியாது சார். ஏன்னா இப்போ பொண்ணோட அம்மாங்கிற முறையில் சில பொறுப்புகள் இருக்குல்ல, அந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கே பயப்படுது இந்த என்னத்தை சொல்லுது இந்த பொம்பளை. இனி அந்த பிள்ளை போனவங்க தானே சமைக்கணும், அந்த பயம் போடுறேன், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். எங்க இவங்க பாருங்க, பொண்ணுங்க வளர்ந்து பையன் வளர்ந்து பெரிய ஆளு ஆகி இப்படி ஆனதுக்கு அப்புறமும் முந்த நாள் கூட சொல்லியிருக்காங்க, நான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கேன், எனக்கு குடும்பம் வேணும். விட்டுருங்க சார், அந்த நீங்க உங்க பொண்ணு பையனாவது சந்தோஷமா இருப்பீங்க, விட்டுருங்க. அவங்க இருந்தாலும் ஒரு பிரயோசனம் இல்லை இல்லை, அப்படியே அவங்கள பிடிச்சி வைக்கிறீங்க. அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க, பேப்பரை கொண்டாங்க எழுதி தரேன்னு, கொடுத்துருங்க. நீங்க கொடுங்க, அம்மா வீட்டுக்கு போகட்டும். இவங்களுக்கே இந்த வயசுனா இப்போ அவங்க அம்மாவுக்கு அந்த ஒரு வயசு இருக்கும்ல, அப்போ அவங்க அம்மா அப்பா பார்த்து தானே ஆகணும். அப்புறம் பார்த்தா அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க, கஷ்டமா இருக்கு, அம்மா அப்பாவுக்கு வயசாயிருச்சு என்ன பார்த்துக்க மாட்டுறாங்கன்னு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இருக்குன்னா அங்கே அவங்க அம்மாவிலேருந்து வரணும். ரொம்ப செல்லம் காட்டியிருக்காங்க. இது செல்லத்துக்குமே சிச்சு ஃபன்னாக இருக்க பொண்ணுக்கு வந்தா, ஏமா அந்த குளிக்காத பொண்ணுக்கு கோயில் கட்டி கும்பிடுங்க சார். இந்த பொண்ணு அட்லீஸ்ட் சோப்பு நுரையாவது குளிச்சுட்டு வருது. சரி, எனக்கு இவ்வளவு மோசமா இருக்கு இந்த கடைசியா வந்த கேஸ். இதுல இவங்க அம்மாவா? ஆனா அந்த புள்ள சரியான கவலையில தான் பேசுது. பாருங்க, சொல்லி கொடுக்க யாருமே இல்லாம கத்துக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம அந்த புள்ளைய வச்சிருக்காங்க. அதுவா கத்துக்குதுன்னா எவ்வளவு நெருக்கடிக்கு வந்து அந்த புள்ள அது நானே பண்ணி தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஒரு புள்ள உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, ரீல்ஸை மட்டும் நோண்டும், ஒன்றும் தெரியாது, சமைக்க தெரியாது, அது பண்ண தெரியாது. அம்மா ஒரு குழந்தை சொல்லுது, அதுக்கு கூட வெக்கம் இல்லாமல் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னா ஒரு ஆயுதத்தை கையில் வச்சிருக்காங்க, எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. போய் தொலைன்னு விட்டுறணும், போயிரு, தயவு செஞ்சு போயிரு. அதை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. ஆமா, போயிருன்னு சொல்லணும். சொல்லியிருக்க பாருங்க, நீ கல்யாணம்லாம் கட்டாத ஏன் கூடயே இரு, ஏன்னா எங்க அம்மாவுக்கு வயசாயிருச்சு, இப்போ நான் போனா அவங்கள நான் பார்த்துக்கணும், நான் சாகிற வரைக்கும் நீ என் கூடவே இருந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்க பாடு. இந்த சில ஆக்களை சொல்லுவாங்கல்ல, சில வேர்ட் சொல்லுவாங்கல்ல, உலகத்துக்கு பாரமான்னு. இப்பதான் இன்னைக்கு தான் கண்ணு கூட நான் பாக்குறேன். ரீல்ஸ் ஏமா பாக்குறீங்கன்னு கேட்டோன்னே அதுல எல்லாரும் எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியுது. உங்களை தான் சார் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப அவர் ஆஃப் ஆயிட்டாரு. ஏமா சோம்பேறியா இருக்கா, எழுதி கொடுத்துருவேன். எல்லாரையும் எப்படி ஆஃப் பண்றதுங்கிற அந்த சுவிட்சை கையில வச்சுக்கிட்டு எங்க ஒரு மாதிரி கொண்டுக்கு முட்டிக்கிட்டு வருது. எனக்கே எரிச்சலா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர்.